இதுல கேமரா இருக்குது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. மொத்த கேமரா கூட நீங்க லைட்டா ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணா கூட இதுல கேமரா இருக்குது ஒரு சின்ன பாயிண்ட் தெரியும். பட் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் கேமரா. நான் ட்ரை பண்றேன், எங்க கேமரா இருக்குன்னு ட்ரை பண்ணேன். இதுல வந்து கேமரா இருக்குது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹவர் மினிட்டுக்கு நடுவுல இருக்கு அந்த ரெண்டு, அதுவா? ஸோ இதில் வந்து கேமராஸ் எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ல இல்லை, இங்கே மேலே இருக்குது. இந்த கிளாஸ்ல இந்த பாயிண்ட்ல மேலே இருக்குது. ஸோ இந்த பக்கம் எல்லாமே இது லைட் எரியும். இது வந்து நம்ம போட்டால் ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். இதையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதுவும் வந்து ஒய்ஃபை இருக்கா? ஆமாம், எல்லா மாடலுமே இப்போ அட்வான்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித் வைஃபை எனேபிள்டு வந்துருது. ஸோ இதில் வந்து பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி நார்மல் கேமரா மாதிரி நம்ம பேட்டரிலாம் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் மெமரி கார்டு எல்லாமே நம்ம போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம வைஃபைலையும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ஜஸ்ட் பிளக் ஆன் பண்ணனா இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாக் மாதிரி தான் தெரியும். ஸோ இதில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து லைட் எரியும். இதில் எங்கே கேமராஸ் இருக்குன்னு சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ லாட்ஜிங் அது மாதிரி இதெல்லாம் இதில் கேமராஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து தெரியாது. எல்லா டிஜிட்டல் கிளாக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் கேமராஸ் இருக்குது என்பதை ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நீங்கள் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவேர்னஸாக இருக்கும். இது மாதிரி கேமராஸில் நார்மல் கிளாக் நம்ம அனலாக் கிளாக்ல கூட கேமராஸ் வந்து வருது. ஸோ இப்போ கேமராஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா இடத்துலையும் வந்து கேமராஸ் இருக்கு. பீப்புளோட பிரைவசி வந்து அதுல பாதிக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்து நம்ம இருந்துக்கணும். இதுல கேமரா இருக்குது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. மொத்த கேமரா கூட நீங்க லைட்டா ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணா கூட இதுல கேமரா இருக்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் தெரியும். பட் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் கேமரா. நான் ட்ரை பண்றேன், எங்க கேமரா இருக்குன்னு ட்ரை பண்ணேன். இதுல வந்து கேமரா இருக்குது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹவர் மினிட்டுக்கு நடுவுல இருக்கு அந்த ரெண்டு, அதுவா? ஸோ இதில் வந்து கேமராஸ் எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ல இல்லை, இங்கே மேலே இருக்குது. இந்த கிளாஸ்ல இந்த பாயிண்ட்ல மேலே இருக்குது. ஸோ இந்த பக்கம் எல்லாமே இது லைட் எரியும். இது வந்து நம்ம போட்டால் ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். இதையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதுவும் வந்து ஒய்ஃபை இருக்கா? ஆமாம், எல்லா மாடலுமே இப்போ அட்வான்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித் வைஃபை எனேபிள்டு வந்துருது. ஸோ இதில் வந்து பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி நார்மல் கேமரா மாதிரி நம்ம பேட்டரிலாம் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் மெமரி கார்டு எல்லாமே நம்ம போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம வைஃபைலையும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ஜஸ்ட் பிளக் ஆன் பண்ணனா இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாக் மாதிரி தான் தெரியும். ஸோ இதில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து லைட் எரியும். இதில் எங்கே கேமராஸ் இருக்குன்னு சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ லாட்ஜிங் அது மாதிரி இதெல்லாம் இதில் கேமராஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து தெரியாது. எல்லா டிஜிட்டல் கிளாக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் கேமராஸ் இருக்குது என்பதை ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நீங்கள் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவேர்னஸாக இருக்கும். இது மாதிரி கேமராஸில் நார்மல் கிளாக் நம்ம அனலாக் கிளாக்ல கூட கேமராஸ் வந்து வருது. ஸோ இப்போ கேமராஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா இடத்துலையும் வந்து கேமராஸ் இருக்கு. பீப்புளோட பிரைவசி வந்து அதுல பாதிக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்து நம்ம இருந்துக்கணும்.